பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதி எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு மாணவர்கள் எல்லாருமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் வெளியாகல. அதில் எப்போ அப்டேட் ஆனாலும் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம வந்து சொல்லிடுவோம். இப்போ என்ன மேட்ருனா, நம்ம இந்த ரவுண்டு 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப கவனத்தோட ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு எப்படி அலாட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சி கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வெளியிட்டுருவாங்க இந்த வெப்சைட்டில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இதில் வந்து இந்த 2வது ரவுண்டு ப்ளஸ் 2வது ரவுண்டில் 2வது ரவுண்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2வது ரவுண்டில் நடக்கும். இப்போ மாணவர்கள் எல்லாருமே அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வைக்க போறீங்கல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸும் நடக்கும். இந்த 2வது ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸும் நடக்கும். இன்னொரு பக்கம் 2வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் நடக்கும். இப்போ ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸில் யார் கலந்துக்கலாம்னா, 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சி காலேஜில் போய் சேர்ந்த மாணவர்கள் இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸில் கலந்துக்கலாம். 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்லையும் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ மெயினாக மேட்ரு என்னன்னா, எப்படி ஒரு சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தோட பார்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் முன்னாடியே ரொம்ப மைனூட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து ரவுண்டு 1 ரிசல்ட்டை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்தேன். 3106 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ரேங்க்லையும் எவ்வளோ பேருக்கு கடைசியாக சீட்டு கிடைச்சிருக்குன்னு போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது எல்லாம் பொய், நீங்கள் சொல்கிறது ஒட்டுமொத்தமான பொய் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எல்லா கோர்ஸுக்கும் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ரவுண்டு 1ல் கடைசியாக இந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். நீங்கள் எல்லா கோர்ஸுக்கும் ஆசைப்படலை. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ரவுண்டு 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்களா மாணவர்களே, ரவுண்டு 2ல சாய்ஸ் ஃபில்லிங் யார் யாரெல்லாம் பண்ண போறீங்களோ தயவு செய்து, அதாவது உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை நிறையா கொடுக்க பாருங்க. நிறையானா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் வேணும்னா அந்த கவர்மெண்ட் காலேஜை ஃபர்ஸ்டே கொடுக்கணும். உங்களுக்கு எங்கெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுத்துட்டு, பிறகு உங்களுக்கு வேணுங்கிறது வேணாங்கிறதெல்லாம் பின்னாடி கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாம் தப்பு பண்ணிடுவீங்க. சரி ஒரு 10 சாய்ஸ் கொடுத்தா போதும், ஒரு 20 சாய்ஸ் கொடுத்தா போதும், நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கக்கூடாது. நிறைய சாய்ஸை கொடுக்கணும். கிட்டத்தட்ட 3000 பேருக்கு தான் 1வது ரவுண்டில் 19,466 பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல, அதில் 3006 பேருக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அப்போ மீதமுள்ள மாணவர்கள் வருவாங்க. இங்கே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் இருக்கும், ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜும் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜுக்கு போட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் 2வது ரவுண்டில். அப்போ நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜை வைக்கிறேன், இன்னொரு பையன் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வைக்கிறாங்கன்னா 2 பேரில் யாருக்கு சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். ஓசியில் சீட் இருந்தால் கம்யூனிட்டி ரேங்க் பிரச்சனை கிடையாது. இங்கே ஓசியில் இப்போ சீட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ எப்படி சீட்டு கொடுப்பாங்கன்னா, இப்போ நானும் ஒரு பிசி கம்யூனிட்டி, நீங்களும் ஒரு பிசி கம்யூனிட்டி, ஒரு காலேஜில் இப்போ பிஎஸ்டி காலேஜில் பிஃபார்ம் கோர்ஸை சாய்ஸில் வைக்கிறோம்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, என்னுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்னை விட ரொம்ப அதிகமாக உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இருந்ததுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1500 அப்படின்னா, என் கம்யூனிட்டி ரேங்க் 1600னா எனக்கு கிடைக்காது, உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல சாய்ஸ் வச்சிருந்தா, ஒருவேளை நீங்கள் வைக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். கம்யூனிட்டி ரேங்க் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதனால மாணவர்கள் வைக்கக்கூடிய சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வைங்க. என்னப்பா இவர் எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி சும்மா ஜாலியாக நினச்சிட்டு போயிடக்கூடாது. நமக்கு அந்த வேக்கன்சி வெளியாகட்டும். நானுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேக்கன்சி எப்படி வரப்போகுது, 2வது ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதி எப்போ கொடுக்க போகிறாங்க, ஆன் த வே. அந்த வெப்சைட் அடிக்கடி நான் போகையிலையும் வரையிலையும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உங்களை போல தான் எல்லாரும். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால மாணவர்கள் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த சாய்ஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த ப்ரைவேட் காலேஜை வைக்க போறீங்கிறத இப்போவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். மாணவர்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் உங்களை எப்படியாவது இந்த கவர்மெண்ட் கோட்டால வந்து சேர விடாமல் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா முயற்சிகள் நடக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், முன்னாடியே நர்சிங்கையும் பிஃபார்ம் சீட்டையும் முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே லட்சக்கணக்கில் பணம் வாங்கி உங்கள் கவர்மெண்ட் சீட்டை எப்படியாவது இந்த பையனை சேர விடாமல் பண்ணிட்டா அந்த சீட்டை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாற்றிடலாம்.
அப்படி மாற்றும் போது அவங்களுக்கு இப்போ இங்கே 2 லட்சம் 3 லட்சம் பணம் வாங்கி டொனேஷன் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த சீட்டை கொடுத்துடலாம். இந்த வேலை தான் இங்கே நடக்குது. அதனால தைரியமா கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸு 1,40,000 சில கல்லூரிகள் அப்படி இப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அது சம்பந்தமான எந்த விளக்கங்கள் வேண்டும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சுக்குங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு உடனுக்குடன் எல்லா அப்டேட்டுமே வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. வெப்சைட்டை அப்டேட் வந்தா உடனே வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வருமா அப்போ வருமானு நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் எப்போ வரும்னு. நன்றி, தேங்க்யூ.